கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்கிற ஜேஎஸ்ஜே ஜெர்சி பைபிள் வேர்ட்ஸ் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு வேத வாசிப்புக்கு நம்ம 5ஆம் சங்கீதத்தை வேதம் வாசிக்க போறோம். 5ஆம் சங்கீதத்தை படிக்க போறோம். சங்கீதம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். நான் சொல்ல சொல்ல இதை திரும்பி நீங்களும் சொல்லுங்க. என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மையில்லை. அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூர்வார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம இந்த 5ஆம் அதிகாரத்தை 5ஆம் சங்கீதத்தை முழுமையா வாசித்து முடிச்சிட்டோம். இதுல மொத்தம் 12 வசனங்கள் இருந்தது. 12 வசனங்களையும் வாசித்து முடிச்சிட்டோம். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க மீண்டும் கேட்கணும்னா இந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி கேளுங்க. வசனங்களை வாயினால அறிக்கையிடுங்க. நான் சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப சொல்லுங்க. நீங்க வேற ஏதாவது வேலை செய்து கொண்டிருந்தாலும் உங்க வாயில வசனங்கள் நிரம்பி இருக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அது ஏதுவா இருக்கும். பல கிரியங்களை இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் அழித்து விடும். உங்களை சுத்தி ஒரு போராட்டம் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது தீமை செய்ய சத்துருக்கள் முன்னேறி கொண்டிருக்கலாம். அப்பொழுது இந்த வார்த்தைகளை நீங்க சொல்ல 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 உங்களுக்கே அறியாம அந்த சத்துருக்களை நீங்களே முறியடிச்சு கொண்டிருப்பீங்க. கர்த்தர் அந்த வார்த்தையின் வல்லமையினால சத்துருக்களை எல்லாத்தையும் முறியடிச்சிருவாரு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோல நம்ம இந்த 5ஆம் சங்கீதத்தை நம்ம தியானிக்க போறோம். மறக்காம அடுத்த வீடியோவும் பாருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.